தமிழகத்திலிருந்து போட்டியின்றி 6 எம்பிக்களும் தேர்வு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளை முதல் தான் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. 9ஆம் தேதி வேட்புமனு கடைசி நாள். தற்போது அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற வாய்ப்பு கூடிய கட்சிகள் 2 பெரிய கட்சிகளுமே தற்போது தங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் புதிய வேறு யாரேனும் போட்டியில் இறங்குவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. என்றால் போட்டியிட அவர்கள் தேர்தலும் அவர்கள் மனு ஏற்கப்படுமா என்பது தெரியவில்லை. ஏனால் வழிமொழிவதற்கு போதிய எம்பிக்கள் அவரிடம் இல்லை என்பதுதான் தற்போது தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த 6 பேர் தான் தற்பொழுது தமிழகத்திலிருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களாக இருக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யத்தின் கமல்ஹாசன் முதன்முறையாக திரைத்துறையிலே மிகவும் சாதித்தவர். தற்போது முதன்முறையாக நாடாளுமன்றத்திலே களமாட இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் இன்பதுரை, வழக்கறிஞர் இன்பதுரை, மற்றொருவர் தனபால், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவராக இருக்கிறார். நீண்ட அனுபவசாலியா இருப்பவர் தனபால். எனவே அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் சார்பிலே வழக்கறிஞர் வில்சன் மீண்டும் தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ராஜ்யசபாவாக. அடுத்து 2வது முறையாக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்று புதிதாக தற்போது நாடாளுமன்றத்துக்கு செல்லும் மற்றொரு பெண் உறுப்பினர் என்று பார்த்தால் கவிஞர் சல்மா. திமுகவில் நீண்ட காலமாக இருக்கிறார். ஏற்கனவே மருங்காபுரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். ஆனால் தற்போது அவருடைய நீண்டகால கட்சி சேவைக்காக தற்போது கவிஞர் சல்மாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றொருவர் சிவலிங்கம், நீண்ட காலமாக திருவண்ணாமலையிலிருந்து கட்சிக்காக பாடுபட்டு திருவண்ணாமலைக்கும் தற்போது திருவண்ணாமலையை சேர்ந்த சிவலிங்கத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 6 உறுப்பினர்கள் திமுக சார்பிலே 4 திமுக சார்பில் என மொத்தமாக 6 உறுப்பினர்கள். இந்த 6 பேரும் தமிழகத்தின் புதிய ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வாகிறார்கள். கமல்ஹாசன், இன்பதுரை, வில்சன், சிவலிங்கம், சல்மா, தனபால் என 6 பேரும் தற்போது தமிழகத்திலிருந்து 6 புதிய ராஜ்யசபா எம்பிக்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அடுத்த ஆண்டும் 6 பதவிகள் காலியாகின்றன. அடுத்த ஆண்டு தமிழகத்திலிருந்து 6 பதவிகள் காலியாகின்றன. திருச்சி சிவா, NR இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி NN சோமு ஆகிய 4 திமுகவை சேர்ந்தவர்களும், தம்பிதுரை அதிமுகவை சேர்ந்தவர், அதே போன்று GK வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்த GK வாசன், இவர்கள் 6 பேருடைய MP பதவிகள் காலியாகின்றன. அதை வைத்துதான் தற்போது தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு ஒரு சீட்டு வழங்கப்படும் என அதிமுக தற்போதே அறிவித்திருக்கிறது. இது அடுத்த ஆண்டு கதை. ஆனால் தற்போதைய நிலையிலே இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே 9ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஆனால் அதற்கு முன்னாலே நாம் தெரிவிக்கலாம், என்றால் வேறு யாரும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 குறைவு. எனவே போட்டி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாததால் இவர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகக்கூடிய வாய்ப்பு என்பது மிக மிக பிரகாசம். எனவே தமிழகத்தின் புதிய ராஜ்யசபா எம்பிக்கள் இந்த 6 பேர் தான். இவர்கள் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு ராஜ்யசபா எம்பிக்களாக பதவி வகித்து தமிழகத்தின் குரலாக அங்கு எதிரொலிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நிக்கிதா.